ஏழை தாயின் மகனை பிரதமராக ஏற்க முடியாதவர்களால் பார்லிமென்ட்டுக்கு முட்டுக்கட்டை போடப்படுகிறது என்று பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்துள்ளார். கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி பீளமேடு கொடிசா அரங்கத்தில் நடந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். முந்தைய ஆட்சி காலங்களில் தொடர் ஊழல்கள் நடந்ததால் இளைஞர்கள் நிர்கதியாக விடப்பட்டதாக காங்கிரஸ் ஆட்சியை சாடிய மோடி, பாரதிய ஜனதாவின் 1.5 ஆண்டு ஆட்சியில் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை பிறந்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். டீ விற்றவன் ஒரு ஏழை தாயின் மகன் பிரதமராகி விட்டதை பொறுக்க முடியாமலும் தனது நிர்வாகத்தை ஏற்க மறுப்பதாலும் ஊழலை அறவே ஒழிக்க நடவடிக்கை எடுத்து வரும் தன் மீதான கோபத்தாலும் பார்லிமென்ட்டை நடத்த விடாமல் எதிர்க்கட்சிகள் முட்டுக்கட்டை போடுவதாக மோடி கடுமையாக விமர்சித்தார். இதன் மூலம் தொழிலாளர்களுக்கான சட்டங்கள், ஏழை மக்களுக்கான சட்டங்களை நிறைவேற்ற விடாமல் தடுப்பதாகவும், பயனுக்கு உதவாத பழங்கால சட்டங்களை அகற்ற வேண்டும் என்று தனது முடிவுக்கு இடையூறு செய்வதாகவும் எதிர்க்கட்சியினர் மீது பிரதமர் குற்றம் சாட்டினார். இடஒதுக்கீடு நீக்கப்பட உள்ளதாக பொய்யான தகவலை பரப்பி வருவதாகவும் எதிர்க்கட்சியினரை சாடிய மோடி, அம்பேத்கர் பெயரும் புகழும் நிலைத்திருப்பது போல இடஒதுக்கீடு நிலைத்திருக்க வேண்டும் என்றார். தொழில் முனைவோராக வேண்டும் என்ற கனவை செயல்படுத்துவதில் இளைஞர்களுக்கு தனது அரசு உதவும் என்றும், மேக் இன் இந்தியா திட்டம் இளைஞர்கள் மத்தியில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரும் என்று கூறிய மோடி, இடைத்தரகர்கள் தலையீடின்றி ஜன்தன் யோஜனா மூலம் விவசாயிகள் தற்போது நேரடியாக பணம் பெறுவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார்.